பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெபம் சங்கீதம் 48 அதிகாரம் 8 முதல் 14 வரைக்குள்ள வசனத்தை வாசித்து அதன்படி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நகரத்தில் கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தகப்பனே, உம்முடைய நகரமாகிய ஆலயமாகிய எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஸ்திரப்படுத்துகிறீர், நீர் உறுதிப்படுத்துகிறீர், நீர் பலப்படுத்துகிறீர். எங்களுடைய பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறீர். 1000-10,000 ஜனங்களுக்கு உம்முடைய ஜீவன் உள்ள சாட்சியாய் எங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே அந்த ஜீவ நதி, ரட்சிப்பின் நதி ஜனங்களுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியாய் புறப்பட்டு வர கிறிஸ்து இயேசுவை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்கிற தயவுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். 9வது வசனத்திலே, தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்கிறதா இருந்தாலும், தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறதா இருந்தாலும் உம்முடைய கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கும் எங்கள் மூலமாய் அநேகருக்கு நிறைவேறுவதற்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஒன்றே போதுமானதாக இருக்கிறபடினால் அதை குறித்தே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆயக்காரனை போல பாவியாகிய எங்கள் மேல் உம்முடைய கிருபையாயிரும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளினால் எங்களையும் நிரப்பும் என்று ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கிறவர்களாய், ஆண்டவரே தியானிக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும், மறுரூபப்படுத்தும். 10வது வசனத்திலே, தகப்பனே, தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. தகப்பனே, அந்த கல்வாரி சிலுவையிலே உம்முடைய வலது கரம், உம்முடைய இடது கரம் ஆணியினால் கடாவப்பட்டது. எங்களுக்கு நீதியை அருளக்கூடிய அந்த பரிசுத்த இரத்தத்தை, சுத்திகரிக்கிற பரிசுத்த இரத்தத்தை, எங்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்குகிற பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்குள், எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்துக்குள், எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள், எங்களுடைய அனுதின ஜீவியத்துக்கு வேண்டிய பூரண சமாதானத்தை, ரட்சிப்பை அருளக்கூடியதாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இது உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் பூமியின் கடையாந்திர பரியங்கந்தம் விளங்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதி உம்முடைய வலதுகரத்தினால் எங்களிடத்தில் வருகிறபடினால், உம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் நீர் எங்களை தாங்குகிறவர் என்றும் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, 14வது வசனத்திலே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்துவார் என்று நாங்கள் வாழும்போதும் மரிக்கும் போதும் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து வரும்போதும் நீர் எங்கள் தேவனாய் எங்களோடு கூட இருந்து நீர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் தேவனாய் இருக்கிறது போல நாங்கள் தேவனை உடையவர்களாக என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனமாய், உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய சுதந்திரமாய் எங்களை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். மரணம் எங்களை ஆண்டவரே மேற்கொள்ள முடியாது. இந்த மரணம் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ஆண்டவரே எங்களை பங்கெடுக்க செய்கிறபடினால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய மரணத்தை ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருக்கிறது என்று சொல்லி நீர் வேதத்திலே நீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஆண்டவரே பாக்கியவான்கள் என்றும் வேதம் சொல்லுகிறபடினால் தகப்பனே, எங்களுடைய நீதிமானுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே மரணம் பரியந்தமும் ஆண்டவரே அதற்கு அப்பாலும் ஆண்டவரே நித்திய ஜீவன் மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உமது வலது கரத்தின் நீதியினால் எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறீர். எங்களை நித்தமும் நடத்தி உம்முடைய கண்ணின் மணியைப் போல நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடினால் சந்ததி சந்ததியாய் உம்முடைய ஆண்டவருடைய சந்ததி என்று உம்மை ஆராதிப்போம், உம்மை தொழுது கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.